நம பார்வதி பதையே நம. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை என்னும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதே கடலே போற்றி. ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாய ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத மேல்மலை லக்ஷ்மி நாராயண குபேர பெருமாள்யாய ஸ்ரீ கமல சரஸ்வதி சமேத பிரம்மதேவராய. இது திருவண்ணாமலை அடிமுடி காணா வரலாற்று திருப்பணி இதுவாகும். இந்த இடத்தில் தான் பிரம்மாவுக்கு சாபம் பெற்று மோட்சம் கொடுத்த ஸ்தலமாகும். சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்த ஸ்தலம் இதுவாகும். பெருமாள் வராக அவதாரம் எடுத்து, தசாவதாரத்தில் வராக அவதாரம் எடுத்து ஸ்ரீதேவி ஸ்ரீ பூமாதேவி தாயாருடன் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண குபேர பெருமாளாக காட்சி தருகிறார். இங்கு இருந்து ஒரே இடத்திலிருந்து நேராக பார்த்தால் பிரம்மாவும், வலதுபுறம் சிறிது ஒரே இடத்திலிருந்து தலையை மற்றும் அசைத்தி விஷ்ணு பகவானுடன் கோபுர விமான தரிசனத்தையும், ஸ்ரீ அபித குஜலாம்பாள் சமேத உண்ணாமலை சமேத விஸ்வரூப வைரலிங்க அண்ணாமலையாராக காட்சி தருகிறார். இங்கு சிவலிங்கத்தில் சிவபெருமான் முக அமைப்புடன் விஸ்வரூப அண்ணாமலையாராக காட்சி தருகிறார். ஒரே இடத்திலிருந்து பிரம்மா தரிசனத்தையும், விஷ்ணு பகவானுடன் இந்த கோபுர விமான தரிசனத்தையும், சிவபெருமானோட கோபுர விமான தரிசனத்தையும் இங்குதான் நம்மளால் சேவிக்க முடியும். சிதம்பரத்தில் எப்படி நேராக நின்று பார்த்தால் நடராஜரோ, இடதுபுறம் பார்த்தால் கோவிந்தராஜ பெருமாளை சேவிக்கிறீர்களோ, அதே போல் இங்கு இருந்து ஒரே இடத்திலிருந்து 3 மூர்த்திகளுடன் கோபுர விமான தரிசனத்தை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தையும், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அண்ணாமலையார் அண்ணாமலை சொரூபமாக இந்த கார்த்திகை மாதம் கிருத்திகை திதியில் மேலே மகாதீபமாக 2668 அடி உயரத்தில் நமக்கெல்லாம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான இந்த திருவண்ணாமலை வரலாறில் இஸ்தல வரலாறும் அதுவே. ஒரே இடத்திலிருந்து 3 மூர்த்திகளையும் சேவித்து கொண்டு அண்ணாமலையார் மலையையும் சேவித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு இது காட்சி தருகிறது. இந்த வரலாறானது இஸ்தல வரலாறும் ஆகும். இந்த திருவண்ணாமலை வரலாறும் இதுவே ஆகும். இந்த வரலாறை பல பேருக்கு தெரிந்திருந்தாலும் சில அடியார்களுக்கு இது தெரியவில்லை. அடியேன் இந்த ஸ்தல வரலாறை, திருவண்ணாமலை வரலாறை, ஏன் இந்த தீபமானது ஏற்றப்படுகிறது, எதற்கு இந்த அண்ணாமலையார் கிரிவலம் செல்கிறோம், எதற்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை திதியில் மகாதீபமும் பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபமும் ஏற்றப்படுகிறது என்ற வரலாறை தங்களுக்கு பகவான் திருவருளால் 33 தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகளை வேண்டிக் கொண்டு, சிவாச்சாரியார்களை வேண்டிக் கொண்டு, பட்டாச்சாரியார்களை வேண்டிக் கொண்டு, எம்பெருமான் திருவாத கமலங்களை வேண்டிக் கொண்டு ஆசீர்வாதத்துடன் தங்களுக்கு இக்காணொளி மூலமாக இக்கதையை சமர்ப்பணம் செய்வதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த திருவண்ணாமலை வரலாறு என்பது அடிமுடி காணா வரலாற்று திருப்பணி என்பதாகும். இந்த பிரம்மதேவருக்கும் விஷ்ணுக்கும் நடந்த போட்டியே இத்திருவண்ணாமலை வரலாறு. இந்த பிரம்மதேவர் யார் என்றால், பிரம்மா படைக்கின்ற தொழிலை செய்யக்கூடியவர் 3 மூர்த்திகளில். இந்த 3 மூர்த்திகளில் விஷ்ணு பகவான் காக்கின்ற பணியை செய்பவர், அழிக்கின்ற பிரதான பணியை, அதர்மத்தை அழிக்கக்கூடிய பிரதான பணியை செய்கிறவர் சிவபெருமான். இந்த 3 மூர்த்திகளும் அவரவர் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பில் இந்த பிரம்மதேவர் தலைக்கணம் ஏறி
நாரதர் கலகம் நன்மையில் முடியும்ன்ற மாதிரி நாரதர் போய் கலகம் ஊற்றார் பிரம்மலோகத்தில். இந்த வரலாறு ஆரம்பிக்கும் பொழுது 5 லோகம். இந்த பிரம்மதேவர் காலையில் 4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மாவை துயில் எழுப்பி, நீ யார் என்று கை ஒசக்கி ஆள்காட்டி விரல் மூலமாக கேட்கிறார். ஆள்காட்டி விரல் நீட்டி கேட்டவுடன் பிரம்மாவுக்கு கடுமையான சினம். என்ன சினம் அப்படி என்றால், ஒரு படைக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா, எல்லா வேதங்களையும் எழுதக்கூடிய பிரம்மா, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு வேதங்களை எழுதினது, எப்படி துவில் பாடுறது, எப்படி ஒரு ஸ்ரீ சுத்தம், புருஷ சுத்தம், விஷ்ணு சுத்தம், ருத்ரம், ஜமுக்கம் அந்த மாதிரியான வேதங்களை ஏற்றினவர் பிரம்மா. அப்பேற்பட்ட பிரம்மாவை பார்த்து நீ யார் என்று கேட்கிறார் நாரதர். அப்பயும் நான் தான் பிரம்மா, படைக்கின்ற பயிலை செய்யக்கூடியது நான், வேதங்களை உருவாக்குறவர் நான் தான், எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் செய்வதும் நான் தான், உங்களுக்கு என்ன வேணும் நாரதரேன்னு கேட்குறச்ச, ஒரு படைக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவாகிய நீங்கள், காக்கின்ற பணியை செய்யக்கூடிய விஷ்ணு பகவான், அழிக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய சிவபெருமான். இந்த காக்கின்ற பணியை செய்யக்கூடிய விஷ்ணு பகவானுக்கும் அழிக்கின்ற சிவபெருமானுக்கும் ஏராளமான அடியார்கள், கோவில்கள் உண்டு. ஆனால் படைக்கின்ற பிரம்மாவுக்கு கோவிலும் இல்லை, அடியார்களும் இல்லை. அப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லையான்னு பிரம்மாவை பார்த்து நாரதர் கேட்குறார். பிரம்மாவுக்கு தலைக்கணம் ஏறிவிட்டது. இந்த எப்பேற்பட்ட பகவானே இருந்தாலும் தலைக்கணம் ஏறிவிட்டால் அந்த சிறக்குக்கு அதனோட விமோச்சனத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த பிரம்மாவுக்கு தலைக்கணம் ஏறினவுடனே நேராக வைகுண்டத்துக்கு போகிறார். முதல்ல பிரம்மலோகம், அடுத்து வைகுண்டத்துக்கு போகிறார். வைகுண்டத்துக்கு போன பிறகு காலையில் 4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் போய் கதவு தட்டுறார். விஷ்ணு பகவான் கதவு திறந்து சைனத்திலேருந்து ஏஞ்சி துயிலெழுந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி பார்த்தோன்னே, பிரம்மாவை பார்த்தோன்னே அச்சம். வாங்க பிரம்மதேவரே, என்ன ஆச்சு? ஒரு கூட பிறந்த பிறப்பே இருப்பினும் காலையில் 4:30 மணிக்கு ஒருத்தவங்க வந்து கதவு தட்டும் போது சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால் ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சத்தில் கேட்குறார், வாங்க பிரம்மதேவரே, என்ன ஆச்சு? வாங்க உட்காருங்க. அவருக்குடைய பணியெல்லாம் செய்துவிட்டு கை உசத்தி ஆள்காட்டி விரலை உசைத்தி குறிப்பாத்து கேட்குறார். விஷ்ணு பகவானை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்குறார். இவருக்கு மனதில் அச்சத்தோடையே, நான் தான் விஷ்ணு, என் பணி காக்கின்ற பணி. நான் யார்? நீங்கள் தான் படைக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா. வேதங்கள், மந்திரங்கள், இதிகாசங்களை உருவாக்குறது நீங்கள் தான், ஏற்றது நீங்கள் தான். ஓம் என்ற அகங்காரத்தின் மூலமாக நீங்கள் தான் எல்லா ஜீவராசிகளும் படைக்கின்றீர்கள். அப்படி இருக்கச்ச படைத்தல் இருந்தாதான காத்தல், காத்தல் இருந்தாதான அழித்தல். அப்படி இருக்க போது இருவரை விட நான் தான் சிறந்தவன் என்று ஒப்புக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இருவரை விட நான் தான் சிறந்தவன் என்று ஒப்புக்கொள் என்று சொல்லுகிற போது விஷ்ணு பகவானுக்கு மனதளவில் அச்சம். என்ன அச்சம்? இருக்கிறதுலே கொடுமையான சாபம் பிரம்மத்திய தோஷம், பிரம்மத்திய சாபம். ஒரு படைக்கின்ற பிரம்மாவுடன் சாபத்தை வாங்கி கொண்டதனால்தான் சிவபெருமானுக்கு பிரம்மத்திய தோஷம் பிடித்தது, பிரம்மத்திய சுவாபம். 5 முகனாக இருந்த பிரம்மாவை தன் தலையை சிவபெருமான் கையில் கொய்து விட்டார். கொய்த பிறகு கையில் திருவோடா ஏந்தி பிச்சை எடுப்பைன்னு பிரம்மா சாபம் கொடுத்தார். பிரம்மத்திய தோஷம் வந்தது. அப்புறம் லக்ஷ்மி தேவி சாராம்சத்தினால அந்த பிரம்மாவோட தலையோடு திருவோடானது கீழே விழுந்தது. அதனால்தான் பிச்சை வேந்தன் என்று சிவபெருமானுக்கு பெயரும் உண்டு. அதன் போல் நம்மளுக்கும் சாபம் கொடுத்துவாரோ என்று பிரம்மாவை பார்த்து, இவர் லீலையின் நாயகன் அல்லையா விஷ்ணு பகவான், இவர் சிரிப்புக்கு மயங்காதவர் யார்? அப்படி இருக்கச்ச இந்த பிரம்மாவை பார்த்து லீலையின் நாயகனான விஷ்ணு பகவான் இன்முகத்தோடு சிரிப்பிலேயே சொல்கிறார்,
என் தொப்புள் கொடியிலிருந்து பிறந்த பிரம்மாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. என்ன, என் தொப்புள் கொடியிலேருந்து தான் நீ பிறந்திருக்க என்று சொல்லிவிட்டார். இதற்கு சைனத்தில் பெருமாள் பலர் பேர் பார்த்திருப்பீங்க, பள்ளி கொண்டிருப்பார் பெருமாள். சைனத்தில் தொப்புள் கொடியிலேருந்து தாமரை வந்திருக்கும், அந்த செந்தாமரை மீது பிரம்மா வீற்றிருப்பார். எல்லாரை விட மூத்தவர் சிவபெருமான், அடுத்து விஷ்ணு, அடுத்தது தான் பிரம்மா. விஷ்ணுவுடன் தொப்புள் கொடியிலேருந்து தான் பிரம்மா பிறக்கிறார். அதற்கு தான் அவருக்கு செந்தாமரை, சரஸ்வதியை மணந்ததனால வெள்ளை தாமரை படைக்கிறாங்க. இந்த பிரம்மா, என் தொப்புள் கொடியிலேருந்து பிறந்த பிரம்மாவே, படைத்தல்னு ஒன்று இருந்தால் காத்தல்னு ஒன்று இருக்கும், காத்தல்னு ஒன்று இருந்தால் அழித்தல்னு ஒன்று இருக்கும். அவாவா தொழிலில் அவாவா சிறந்தவர். இதில் 3 மூர்த்திகளில் நீ பெரியவர், நான் பெரியவர், நான் பெரியவன், சிவபெருமான் பெரியவன் ஒன்று கிடையாது. அப்படி இருக்கச்ச உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. தலைக்கணம் ஏறி ஏன் வந்திருக்கீங்க? என் பணியை என்னை செய்ய விடுங்க, விலகிச் செல் அப்படின்னு சொல்கிறார். என் சாபத்துக்கு ஆளாகிடுவாய் என்று சொல்கிறார். இவர் மனதில் நினைத்த மாதிரியே பிரம்மா விஷ்ணு பகவானை பார்த்து சொல்கிறார், என் சாபத்துக்கு ஆளாகிடுவாய் என்று சொன்னவுடன் நம்ம நினைத்த மாதிரியே பிரம்மா சொல்கிறாரே, என்ன இது ஒரே அச்சமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி இருவரை விட மூத்தவர் சிவபெருமான் இருக்கார், அவர்கிட்ட போய் முறையிடுவோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்கள் ஒப்புக்கொள்றியா? சரி நானும் ஒத்துக்கிறேன் என்று பிரம்மா சொல்லிவிட்டார். நேராக கைலாயத்துக்கு போகிறாங்க. நல்லா பாருங்க, பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாயம். கைலாயத்துக்கு போகிறாங்க. அங்கே இவங்களுக்கு தேவையான உபச்சாரத்தை செய்துவிட்டு, என்ன காலையிலே வந்திருக்கீங்க, இந்த கேள்வியை கேட்கிறார். சிவபெருமானும் இதையே சொல்கிறார். 3 மூர்த்திகளும் சமம்தான். என்ன பிரம்மதேவரே, நாரதர் சொல்லிவிட்டால் நீயும் வந்து விட்டியா அப்படின்னு கேட்ட உடனே, இருவருக்கும் என் சாபம் ஆளாகிவிடும் என்று சொல்கிறார். இருவருக்கும் என் சாபம் ஆளாகிவிடும் என்றால், தலைக்கணம் ஏறிவிட்டது பிரம்மாவுக்கு. இனி நம் இதுக்கான சூழலை நம் சொல்லி புரிய வைக்க முடியாது என்று புரிந்து கொண்டு, மூத்தவரான சிவபெருமான், இருவரும் என் வீட்டில் வந்து விட்டீர்கள், போட்டின்னு வந்து விட்டது, அப்படி இருக்க போட்டி நடத்தி விட வேண்டியதுதான், நான் விஸ்வரூபமாக பூலோகத்தில் எடுக்கிறேன். பூலோகத்துக்கு வருகிறார்கள். பூலோகம் என்பது பூமி லோகத்துக்கு வந்து, திருவண்ணாமலையில் அண்ணாமலையாராக இந்த அண்ணாமலையாரை மலை சொரூபமாக விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் எடுக்கிறச்ச என் சிரசு, என் தலை எந்த அளவு உயருமோ என் பாதம் அந்த அளவு உயரும். யார் எதை காண்பது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விஸ்வரூபம் எடுத்து விட்டார். பிரம்மதேவர் சரஸ்வதியை மணந்ததனால் அன்னப்பச்சி அவதாரம் எடுத்து விண்ணோக்கி புழைத்து கொண்டு போகிறார். பெருமாள் வராக அவதாரம், பன்றி அவதாரம் எடுத்து பூமாதேவி தாயாரை மணந்து, பூமாதேவி தாயாரை கற்பக விருஷம் மரத்து கீழ் தியானத்தில் அமர்த்தி பூமியை எழுகுபடுத்தி தர சொல்லி பூமியை பிளந்து கொண்டு பாதத்தை நோக்கி செல்கிறார். பூமியில் நவாம்சம், பூமியை மையப்பகுதியில் நவாம்சம் என்ற பகுதி வரைக்கும் செல்கிறார். நவாம்சம் என்றால் இப்பொழுதுதான் பூமியில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் எல்லாம் நவீன காலத்தில் கண்டுபிடித்துள்ளார்கள். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே பூமியத்திய ரேகைக்கு நடுவில் ஒரு கோள் உள்ளது. அது சூரியனாக, 2ஆம் நிலை சூரியன். அதற்கு நவாம்சம் என்றும் பெயர் வைத்து விட்டார்கள். நவாம்சம் வரைக்கும் போகிறார். சூரிய நாராயணன் குறிக்கிறார். சூரிய நாராயணன் குறுக்கிட்ட பிறகு விஷ்ணு பகவானே நில்லுங்கோன்றார், பெருமாளே நில்லுங்கோன்றார், தந்தையே என்றார். உடனே தான் திரும்பி பார்க்கிறார். இவர் அம்சத்தில் பிறந்தவர் சூரிய நாராயணன். என்ன அப்படின்னு கேட்ட பிறகு, ஒரு காக்கின்ற பணியை செய்யக்கூடிய விஷ்ணு பகவான் ஆகிய நீங்களே பூமியை பிளந்து கொண்டு சென்றால் பூமியில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் மாண்டு போய் விடாதா?
தன் அம்சத்தில் பிறந்த சூரியனான என்னை கொன்றால் 2ஆய் கொன்ற பாவம் உங்களை சேராதா அப்படின்னோனையும் முகத்தில் சலார் என்று அறைந்த போல் தன் நிலையை புரிந்து தன் பாத்திரத்தை அறிந்து மேலே வருகிறார் விஷ்ணு பகவான். பூமாதேவி தாயார் பக்கத்தில் உட்காருகிறார். முகமெல்லாம் ரத்தம். என்ன கடுமையான சினத்தில் போகிறார். நம்ம இவ்வளோ சொல்லியும், விஷ்ணு பகவான் இவ்வளோ சொல்லியும், சிவபெருமான் சொல்லியும் பிரம்மா தலைக்கணம் பிடித்து போனாரேன்ட்டு தோண்டி போறார். ஆனால் தன் நிலை புரிந்து கொண்டார். நம் தொழில் காக்கின்ற பணி. இந்த காக்கின்ற பணியை விட்டுவிட்டு நம் முட்டாள்தனமாக பூமியை தொலைந்து கொண்டு போய்விட்டோமே என்று முகத்தில் இரத்தத்தோடு உட்கார்ந்திருக்கார். சனி பகவான் ஆட்கொள்ள வரார் விஷ்ணு பகவானை. அங்கும் இங்கும் சனி பகவானுக்கு பயந்து போய் அங்கும் இங்கும் ஓடி போய் அதுவரை காட்டில் முளைத்த மாதுளம்பழத்துக்குள் ஒழிந்து கொள்கிறார். அதுவரை 5 லோகம், பிரபத்திய லோகம், பூமி யோகம், வைகுண்டம், பிரம்மலோகம், கைலாயம், 5 லோகம் இருக்கச்ச இந்த மாதுளம்பழத்துக்குள் ஒழிந்து கொண்டார். 11 நாழிகை ஒழிந்து கொள்கிறார். ஒரு நாழிகைக்கு 2.5 மணி நேரம். 11 நாழிகை ஒழிந்திருந்து வெளியில வரார். 5 லோகம் இருக்கச்ச பெருமாள் உள்ள ஒழிந்து கொண்டதனால்தான் மாதுளம்பழத்துக்குள் 5 லோகம், 5 பிரிவாக மாதுளம்பழத்துக்குள் இருக்கு. ஒரு காக்கின்ற பணியை விஷ்ணு பகவானியே நான் இப்படி அழைத்து வைத்து விட்டேன் 11 நாழிகை, இதுவும் சனியோட பிடிதான் என்று சனி பகவான் போய்விடுகிறார். இதை போலவே சிவபெருமானும் ஒரு முறை மாதுளம்பழத்துக்குள் ஒழிந்து வண்டாய் போய் ஒழிந்து கொண்டு மேலே புழைத்து வந்தார். அதனால்தான் மாதுளம்பழத்து மேல் பூ உள்ளது. இப்படி இருக்கச்ச முகமெல்லாம் இரத்தத்துடன் பூமாதேவி பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கார் பெருமாள். மேல அன்னப்பச்சி அவதாரம் எடுத்த பெருமாள், அன்னப்பச்சி அவதாரம் எடுத்த பிரம்மா சிறந்து பறந்து 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 போய்கொண்டே இருக்கிறார். தொப்புள் கொடியை தாண்டி பறக்க முடியவில்லை. சிவபெருமான் தொப்புள் கொடியை தாண்டி பறக்க முடியலை. உடம்பு மட்டும் விரிந்து போய்கொண்டே இருக்கிறது. சிவன் சிரசிலிருந்து தாழம்பூ கீழே இறங்கி வருகிறது. தாழம்பூவே நில்லு, உன்னை படைத்த பிரம்மா நான் தான், எனக்கும் விஷ்ணுக்கும் போட்டி, இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளது என்று கேட்கிறது. இன்னும் பல காது மைல்கள் உள்ளது என்று சொல்கிறது. பல 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 காது மைல்கள். ஒரு காது மைல் என்பதே 16 லோகம். இந்த வரலாறு ஆரம்பிக்கும் போது 5 லோகம். பல காது மைல்கள் என்றால் எங்கேயோ போய்விட்டது. இங்கு சிவபெருமானுக்கு முருகர் அறிவுரை சொல்கிறார் முன்னதாக. அதனால்தான் அவன் தகப்பன் சுவாமி. இங்கு படைத்த சிவபெருமானுக்கு அறிவுரை சொல்லிவிட்டார். இங்க காக்கின்ற பணியை செய்யக்கூடிய விஷ்ணு பகவானுக்கு சூரிய நாராயணன் அறிவுரை சொல்கிறார். இங்கு படைத்த பிரம்மாவுக்கு தாழம்பூ அறிவுரை சொல்கிறது. பல காது மைல்கள் உள்ளது பிரம்மாவே. அப்பேற்பட்ட சிவபெருமானோட முடியை காண செல்கிறீர்களே, அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்பேற்பட்ட சிவபெருமானை போய் சிரசை நோக்கி தொடப்போனால் என்ன அர்த்தம் அப்படி என்று சொன்னவுடன், அப்பயாவது உணர்ந்திருக்கணும் இந்த பிரம்மா. தலைக்கணம் சிறக்கு இறங்கவே இல்லை, எனக்கு ஒரு உதவி செய்வாயாக என்று பிரம்மா கேட்கிறார். என்ன உதவி? படைத்த பிரம்மா கேட்கிறார். என்ன உதவி? நான் சிவன் சிரசை பார்த்து விட்டேன், அதற்கு என்ன சாட்சி? அதற்கு நீதான் சாட்சி. தாழம்பூ ஆகிய உன்னை நீதான் சாட்சி. நீங்க தான் பார்க்கலையே என்று தாழம்பூ கேட்கிறது. தாழம்பூ சிவனை பார்த்தால் என்ன, சிவன் சிரசிலிருந்து வருகின்ற தாழம்பூ ஆகிய உன்னை பார்த்தால் என்ன, இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னவுடன் தாழம்பூக்கு சிறக்கு ஏறிவிட்டது, தலைக்கணம் ஏறிவிட்டது. தாழம்பூ சரி என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி வருகிறது. பூலோகத்தில் பெருமாள் முகமெல்லாம் இரத்தத்துடன் பூமாதேவியுடன் காட்சி கொடுக்கிறார் வராகாவதாரமாக. ஆடையூர், கோசாலை, வேங்கிக்கால் ஆகிய 3 கிராமங்களில் இக்குபேரலிங்கத்தின் பக்கத்தில் உள்ள அமைந்துள்ள இந்த இடத்தில்
பெருமாள் அமர்ந்துள்ளார். முகமெல்லாம் இரத்தத்துடன் இருக்க பெருமாளை பார்த்து ஏளனமாக பிரம்மா கேட்கிறார். என்ன நாராயணா பார்த்தீரா என்று கேட்கிறார். நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்கிறார் கைகூப்பி. நீ பார்த்தீரா என்று கேட்டவுடன் நான் பார்த்து விட்டேன் என்று பொய் சொல்லிவிட்டார் பிரம்மா. என்ன சாட்சி அப்படின்னோனையும் பிரம்மா 2 கரங்களை நீட்டி 2 கைகளில் இருந்த தாழம்பூவை காட்டினவுடன் தாழம்பூ ஆமாம் என்று பொய் சாட்சி சொல்லிவிட்டது. இதெல்லாம் மேலேந்து சிவபெருமான் பார்த்து கொண்டு, ஓ பிரம்மாவே ஏன் பொய் உரிக்கிறாய் என்று அசிறுதியாக சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்து, ஒரு படைக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவாகிய நீயே பொய்மையாய் இருக்கு பின்னிலும் உன்னால் படைக்கப்படுற அனைத்தும் பொய்மையாக இருக்கும். அதனால் இனி லோகத்தில் உனக்கு கோவில்கள் கிடையாது, கோவில்கள் இருந்தாலும் பூஜிக்கப்படாது என்று சாபம் கொடுத்து விட்டார். தாழம்பூ பொய்சாட்சி சொன்னதனால் ஒரு அதர்மத்தை அழிக்கக்கூடிய செய்யக்கூடிய பணியான சிவபெருமான் என் சிரசிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்ட தாழம்பூ ஆகிய நீயே அதர்ம வழியில் பொய்சாட்சி சொன்னதனால் இனி என் சிரசில் நீ சூடிக்கொள்ளக்கூடாது, உன்னை நான் என் தலையில் வைத்து கொள்ள மாட்டேன், எந்த பூஜை புனஸ்காரத்திலும் பயன்படுத்த மாட்டேன் என்று சாபம் கொடுக்கிறார் தாழம்பூக்கு சிவபெருமான். விஷ்ணு பகவானால் முடிந்தாலும் தன் நிலையை புரிந்து தன் பாத்திரத்தை அறிந்து அவர் மேலே வந்ததனால் அவரே வெற்றியாளர் என்று சொல்கிறார். விஷ்ணு பகவான் தன் நிலையை புரிந்து பாத்திரத்தை அறிந்ததனால் சிவபெருமான் காலை போய் பற்றி கொள்கிறார். வராக அவதாரம் அல்லவா, பன்றி அவதாரம் எடுத்த ஆண் பன்றிக்கு தந்தம் உண்டு. தந்தம் போய் சிவபெருமான் காலை வருவுகிறது. முகமெல்லாம் ரத்தம் கொதிக்க கொதிக்க இருக்கச்ச முகமில் இருக்க ரத்தம் 2 சொட்டு சிவபெருமான் பாதத்தில் படுகிறது. சிவபெருமான் பாதத்தில் பற்ற ரத்தம் ஐயோ நாராயணான் குடிஞ்சு தூக்குறார். பாதத்தையும் பார்த்துறார், சிரசையும் பார்த்துகிறார். இதுதான் அடிமுடி காணா வரலாற்று திருப்பணி. அடி என்றால் பாதம், முடி என்றால் சிரசு, காணாத திருப்பணி. 2 பேரும் காண்கல, பார்க்கல. ஆனாலும் இது நடந்த பிறகு விஷ்ணு பகவான் பார்க்கிறார், பார்த்து விடுகிறார். ஜெயிச்சு விட்டார் இல்லையா, வெற்றி ஆன பிறகு பரிசு கொடுக்கணும், என்ன வரம் வேண்டும். அங்கோஸ்திரத்தை விரைந்து சிவபெருமானிடம் பெருமாள் பிச்சை கேட்கிறார். முதலில் சொன்ன மாதிரி ஒரு படைக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவுக்கு கோவில் இல்லை என்றால் படைக்கின்ற எந்த தாய் தந்தையர் மீதான நட்பு, பந்தம், பாசம், பரிவு, நேசம் எதுவும் இல்லாமல் போய்விடும். அதனால் எங்கெல்லாம் கோவில் உள்ளதோ, எங்கெல்லாம் வைணவ சேஸ்திரம், எங்கெல்லாம் சிவசேஸ்திரம், எங்கெல்லாம் சக்தி சேஸ்திரங்கள், எல்லா சேஸ்திரத்திலையும் கோவிலோட பரிவாரத்தில் பிரம்மாவுக்கு சிப்பமாகவோ அல்லது கோபுர விமானத்தில் பிரம்மாவுக்கு சிப்பமாகவோ ஸ்தல விருஷமாக இருந்து அந்த ஸ்தல விருஷத்தில் பிரம்மாவுக்கு சிப்பமாகவோ இருக்கணும் என்று கேட்ட பிறகு சாப விமோச்சனம். இந்த திருவண்ணாமலையில் அடிமுடி காணா வரலாற்று திருப்பணியில் ஆடையூர், கோசாலை, வேங்கிக்கால் ஆகிய 3 கிராமங்கள் முக்கூடலில் இந்த இடத்தில்தான் பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கப்படுகிறது. இந்த கிடைத்த பிறகு தாழம்பூ தன்னை அறியாமல் பொய் சாட்சி சொல்லிவிட்டது. தாழம்புக்கு சாப விமோச்சனம் செய்வாயாக என்று கேட்ட பிறகு இல்லை என்று சொல்கிறார் சிவபெருமான். இருப்பினிலும் எனக்காக ஒரு முறை செய்யுங்கள் அப்படி சொன்ன பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் என் சிரசில் சூடிக்கொள்வேன். சிவராத்திரியில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூ சாற்றப்படுகிறது. மீனாட்சி திருக்கல்யாணத்தில், சிவபெருமான் திருக்கல்யாணத்தில் சாற்றப்படுகிறார். மற்ற எந்த நேரத்திலும் தாழம்பூவானது சிவன் சன்னதியில் சாற்றப்படாது. இந்த தாழம்புக்கு நேன்ற சாபம் நமக்கெல்லாம் நினைவிருக்கணும் என்றதனால்தான் நெற்றியான 3ஆம் கண்ணான திருநெற்றியில் தாழம்பு குங்குமம் திலகமாகவோ குங்குமமாகவோ நெற்றியில் சாத்தப்படுகிறோம். நான் உண்மையானவன், சத்தியவனாக இருக்கணும் என்று சொன்னதனால்
தாழம்பு குங்குமம் நம் நெற்றியில் வைக்கிறோம். அதனால்தான் குங்குமம் நம் நெற்றியில் சாற்றப்படுகிறோம். திருமண் அல்லது திருநீர் இரண்டுக்கும் திலகமாக குங்குமமானது சாற்றப்படுகிறது. இதுதான் திருவண்ணாமலையின் அடிமுடி காணா வரலாற்று திருப்பணி. ஆடையூர், கோசாலை, வேங்கிக்கால் ஆகிய 3 கிராமங்கள் முக்கூடலில் எழுந்தருளியுள்ள இத்தலத்தின் வரலாறு. இந்த வரலாறு தான் திருவண்ணாமலையின் வரலாறு. இந்த வரலாறானது மலசுற்ற கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை என்னும் கிராமத்தில் ஆதி அருணாச்சலேஸ்வரராக பாதமானது கீழே புலைத்து போய் சிவபெருமான் சிரசு எழுந்த இடம் இந்த இடம், பாதம் புலைத்த இடம் அந்த இடம். விஸ்வரூப அண்ணாமலையாராக இங்கே காட்சி கொடுக்கிறார். சாபம் பெற்று சாப மோச்சனம் இங்கே கொடுத்ததனால் ஒரே இடத்திலிருந்து கிரிவல பாதையிலிருந்து நேராக பார்த்தா பிரம்மா, வலதுபுறம் சிறிது தலையை திருப்பினால் விஷ்ணு பகவானோட கோபுர தரிசனம், விமான தரிசனம். அப்படியே தலையை இன்னும் திருப்பி பார்த்தால் சிவபெருமானோட சந்நிதியும் கோபுர தரிசனத்தையும் 3 மூர்த்தியும் கோபுர தரிசன விமான தரிசனத்தை காணக்கூடிய அரிய காட்சி உலகில் இங்கு மட்டும்தான். நேராக அண்ணாமலையாரை காட்சியுடன் தீபஸ்வரூபமாக இங்கு இந்த 11 நாள் இங்கு இந்த திருக்காட்சியை உங்களால் இங்கு மட்டும்தான் காண முடியும், வேற எங்கும் காண முடியாது. ஒரே இடத்திலிருந்து 3 மூர்த்திகளுடன் அனுக்கிரகத்தை இங்குதான் சேவிக்கும். ஞானஸ்தானத்துடன் அருணாச்சலத்தை பார்க்கிறோம். இந்த வரலாறை உரிய செய்வதற்காகத்தான் பாதத்தை குறிக்கிறதற்கு கார்த்திகை மாதம் பர்ணி தீபம் 5 பஞ்சபூத ஸ்தலங்களை, பர்ணி தீபத்தை 5 தீபம் பஞ்சபூதங்கள் என்ற குறிப்பிடறதுக்கு 5 தீபத்தை ஏற்றி அனைத்தும் நானே ஒரே சொரூபம் என்று வலியுறுத்தி 5 தீபத்தை ஒரே தீபமாக மாற்றி வைகுண்ட துவாரத்தின் மூலமாக மேல் நோக்கி பர்ணி தீபத்தை காட்டுகிறார்கள். சாயங்காலம் 6 மணிக்கு சிரசை குறிப்பதற்காக மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த மகாதீபம் 2668 அடி உயரத்தில் 5.25 அடி உயரம் உள்ள கொப்பரையில் ஏற்றப்படுகிறது. பாதத்தை குறிக்க பர்ணி தீபமும் சிரசை குறிக்க மகாதீபமும் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை மாதம் கிருத்திகை திதியில் மகாதீபமும், கார்த்திகை மாத பர்ணி நட்சத்திரத்தில் பர்ணி தீபமும், பௌர்ணமி திதியிலும் இது நடைபெற்றது. அந்த வரலாறை வலியுறுத்தத்தான் பார்வதி தேவி சரணத்துடன் பார்வதி தேவி சமர்ப்பணம் செய்து அர்த்தநாரீஸ்வரராக ஆண்டுக்கு 2 நிமிடம் மட்டும்தான் காட்சி கொடுப்பார். அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் அவர் வெளியே வந்தவுடன் இங்கு தீபமானது காட்டப்படுகிறது. இந்த தீபத்தை குறித்து பாதத்திலேந்து சிரசு கொப்பரையில் ஏற்றப்படுகிறது. இந்த 11 நாள் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. எல்லா சேஸ்திரங்களையும் போய் சென்றால் காட்சி கொடுத்தால் அவர் சமர்த்தனுடன் பிறந்தால் இறந்தால் வாழ்ந்தால் முத்தி. ஆனால் திருவண்ணாமலை மட்டும் நினைத்தால் முத்தி. ஏன் அந்த திருவண்ணாமலை நினைத்தால் முத்தி என்றால், இந்த திருவண்ணாமலை ஒரு முறை வந்து சேவித்து விட்டு போய்விட்டீர்களால் அடி அண்ணாமலை, இந்த குபேர பெருமாள் ஆலயம், அடுத்து இந்த திரு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தையும் அபித குஜலாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரரையும் சேவித்து கொண்டால் அங்கு நீங்கள் அண்ணாமலையாரே என்று உங்கள் இல்லத்தில் நினைத்தால் உங்கள் இல்லமானது அருணாச்சலேஸ்வரரால் நிறைக்கப்படும். உங்கள் வீட்டில் குடிக்கொண்டு விடுவார். அதுதான் இந்த திருவண்ணாமலை அடிமுடி காணா வரலாற்று திருப்பணியும். இந்த பௌர்ணமியில் சேவித்து கொண்டால் அனைத்து செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் என்று எண்ணம். இந்த பகவானோட ஆசீர்வாதத்துடன் 33 தேவர்கள் முனிவர்கள் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத மேல்மலை லக்ஷ்மி நாராயண குபேர பெருமாள் கமல சரஸ்வதி சமேத பிரம்மதேவர் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ உண்ணாமலை சமேத அபித குஜலாம்பாள் சமேத விஸ்வரூப அண்ணாமலையார் அனுக்கிரகத்துடன் எல்லாம் அல்ல இறைவன் பொற்பாத கமலங்களை வேண்டிக் கொண்டு ஆசீர்வதிக்கின்றேன். நமஸ்காரம்.
பாருங்க